த்ரெட்டை எப்பவும் போல் சில்க் த்ரெட்டை டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துகிட்டு, டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக 2 நூல் உங்களுக்கு தெரியுதுங்களா, டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி குண்டா எண்டில் ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. நீடில் பிடிச்சி இழுத்தா ஃப்ரேமுக்கு மேலே வந்துடாத மாதிரி. இப்போது இந்த க்ரீப்பிங் செயின் ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சிருவோம். ஓகேங்களா? இப்போது நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கு வந்து ரொம்பவே குட்டி குட்டி செயினாக தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். குட்டி குட்டி செயினாக தான் நீங்கள் போடணும். இந்த மாதிரி குட்டி குட்டி செயினாக போடுறேன் பாருங்கள். இதுதாங்க க்ரீப்பிங் செயின் ஸ்டிச். இது வந்துட்டு அந்த கொடி பேட்டர்ன் இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி செயின் தான் போடணும். இது வந்துட்டு செயின் ஸ்டிச்சு. இப்போ நான் போடுறது க்ரீப்பிங் செயின் ஸ்டிச். ஒன்றும் கிடையாதுங்க, சின்ன செயினாக போடணும். நம்மளுக்கான ஷேப்ஸ் அப்படியே கிடைக்கும். இந்த மாதிரி வளைவுகளில் போடும்போது அதனுடைய வளைவோடு போடணும். இதுவும் வந்துடும். பொறுமையாக போட்டிங்கன்னா எல்லா ஸ்டிச்சஸுமே ஈஸி தாங்க. ஆரியில் ஃபஸ்ட்டு பேஸ் வந்துட்டு செயின் ஸ்டிச் தான். நான் கொஞ்சம் நீடில் தள்ளி பிடிச்சி தான் போடுறேன், உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக. அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் போடுங்க. நான் இப்போது அப்படியே ரஃப்பாக வரைஞ்சிருக்கேன், உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்றதுக்காக. நீங்கள் பொறுமையாக வரைஞ்சி அழகாக வரைஞ்சிட்டு அந்த லைன் மேலேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல வந்துட்டு இந்த த்ரெட்டு வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கட் ஆயிருச்சு அப்படின்னா 1 2 3 இல்லைன்னா 4 ஸ்டிச்சஸ் எடுத்து விட்டீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு எண்டு நாட் போடுற அளவுக்கு த்ரெட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்துட்டு நம்ம கீழே பிடிச்சிட்டு எண்டு நாட் போட்டு விட்டுட்டு அது எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துகிட்டு பல்ஜியை நாட் போடுவோம் இல்லைங்க, நாட் போட்டுட்டு இப்போது இங்கே கட் ஆயிடுச்சு அப்படின்னா இதோடு நம்ம எண்டு நாட் போட்டுட்டு இதுக்குள்ளே நீடில் விட்டு நம்ம வந்துட்டு த்ரெட் எடுக்கணும். புரியுதுங்களா? இதுக்குள்ளே நீடில் விட்டுட்டு நம்ம த்ரெட் எடுக்கணும். அந்த செயின் ஸ்பேஸுக்குள்ளே லாஸ்ட்டு செயின் ஸ்பேஸ்க்கு நடுவில் நீடில் விட்டுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு அடுத்த செயின் போடலாம். த்ரெட்டு கட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரிக்கை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் செயினை குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா அதனுடைய ஷேப்ஸ் மாறாமல் கிடைக்கும். புரியுதுங்களா? எண்டு நாட்டு இப்படி மேலே நின்றுது அப்படின்னா அடியில் விட்டுட்டு கீழ் பகுதியுமா நம்ம இழுத்துட்டோம்னா ஃபினிஷிங் கிடச்சிடும். க்ரீப்பிங் செயின் ஸ்டிச் புரிஞ்சுதுங்களா? க்ரீப்பிங் செயின் ஸ்டிச் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அந்த கர்வ் போர்ஷனில் நம்ம ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்ன செயினாக போட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு கர்வ் யூஸ் பண்ணுங்கள். கர்வில் வந்துட்டு எனக்கு டிசைன் பண்ணி காமிங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா இது ஒரு 2 இந்த மாதிரி ஒரு 2 3 லைன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு கர்வ் பேட்டர்னில் ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி கர்வ் பேட்டர்னில் ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? இது எப்படி ஒர்க் பண்ணால் இங்கேருந்து த்ரெட்டை எடுத்து அப்படியே குட்டி குட்டி செயினாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து இங்கே சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி குட்டி குட்டி செயினாக போட்டுட்டு வந்து இங்கே ஃபினிஷ் பண்ணிடணும். அடுத்தது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி குட்டி குட்டி செயினாக போட்டுட்டு வந்து இங்கே ஃபினிஷ் பண்ணணும். அது வந்துட்டு எப்படி அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிச்சுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போடக்கூடாது. இங்கே செயின் ஸ்டிச் இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே அதாவது இங்கே செயின் கட் ஆயிடுச்சுன்னா செயினோட லாஸ்ட்டு செயினோட சென்டர்லேருந்து எடுக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே இருக்கிற செயினோட சென்டர் பார்ட்லேருந்து எடுத்து இப்படி நீங்கள் ஒர்க் பண்ணணும். கண்டினியூட்டி இல்லாமல் இப்படி ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து எடுத்து ஒர்க் பண்ணோம்னா அது கொடி மாதிரி இந்த மாதிரி கிடைக்காது. கொடி பேட்டர்ன் மாதிரி இருக்காது. இப்படி கண்டினியூட்டியாக இருக்காது.
அதனால் இந்த செயின்லேருந்து எடுத்து இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் எண்ட் நாட் போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் இந்த செயின்லேருந்து எடுத்து இந்த கர்வ் ஒர்க் பண்ணணும். அங்கேயும் எண்ட் நாட் போட்டு முடிச்சுட்டு இந்த செயின்லேருந்து எடுத்து செயினோட சென்டரில் இருக்கிற ஸ்பேஸில் நீடில் குத்தி கீழே வழியாக நீங்கள் த்ரெட்டை எடுத்து ஒர்க் பண்ணி இங்கே வந்துட்டு முடிக்கணும். சரிங்களா? இதை போடுங்க. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த ஸ்டிச் நம்ம சொல்லித்தரோம். இதோட செயின் ஸ்டிச் அவ்வளோதாங்க. செயின் ஸ்டிச் இனி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். அடுத்தடுத்த ஸ்டிச்சஸில் நம்ம போடுவோம். செயின் ஸ்டிச்சுக்கு கிளாஸ் எடுக்கிறது இவ்வளோ தான். நீங்கள் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கான ஹோம்ஒர்க் பார்த்துக்கிட்டிங்க இல்லையா? செயின் ஸ்டிச்சுக்கு இது ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். இந்த ஆங்கிள் பாக்ஸ், ஸ்பைரல், திலகம், இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கர்வ் பேட்டர்ன், இந்த மாதிரி ஜிக்ஸாக்கு, இந்த மாதிரி கொடி பேட்டர்ன் வந்துட்டு நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஹோம்ஒர்க் யாரெல்லாம் சப்மிட் பண்ணிங்க அப்படிங்கிற ஹோம்ஒர்க் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுறேன். பை பாய்.